ஆக்ட்ரஸ் தேவி பிரியா அவர்கள் நிறைய சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய போல்டான வாய்ஸ், போல்டான ஒரு லுக், அந்த அவங்க பண்ணுற கதாபாத்திரம் எல்லாமே வந்து மக்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு இன்டர்வியூவில் அவங்களுடைய காஸ்டியூம்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து செல்வி பண்ணுற டைம்லலாம் வந்து நான் 2000க்குலாம் வந்து நான் சாரீஸ் எடுத்திருக்கேன். அப்போல்லாம் என்னுடைய சம்பளமே 3000 தான். ஆனால் நான் வந்து 2000க்குலாம் சாரீஸ் எடுத்திருக்கேன். அப்போல்லாம் சந்திரமுகி சாரீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்போல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து கடன் சொல்லி நான் எடுத்திருக்கேன். வேறு வழி இல்ல. நம்ம நல்லா காமிச்சுக்கணும் சீரியல்ல. நல்லா நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நிறையவே வந்து செலவு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ அப்படிலாம் வந்து கிடையாது இல்லையா? ஒரு சாரீ மாதிரியான ஒரு ரெப்ளிகாஸே நிறைய இருக்கு. 300, 400, 600க்குலாமே வந்து நல்ல சாரீஸ்லாம் வந்து கிடைக்கிது. அதனால இப்போ வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறது. அதிக செலவு பண்ணிலாம் நான் வந்து சாரீஸ் வாங்குறதில்ல. பட் ஆனால் முன்னாடி தான் அப்படி இருந்தது. அதே போல் ஆக்ட்ரஸ் சுதா சந்திரன் மேம் வந்துட்டு பாம்பேல போய் அவங்க நிறைய சாரீஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க. அவ்வளோ காஸ்ட்லி லுக்காக இருக்கும். ஜஸ்ட் 200 ருபீஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அதே போல் அவங்க போடுற அந்த இயரிங்ஸ், நெக்லஸ், அது ஒவ்வொன்றும் வந்துட்டு அப்படியே பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும். பட் ஆனால் தொட்டு பார்க்கக்குள்ள அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் நமக்கு காதுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷாக இருக்காது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள இங்கே அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் சீப்பாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நல்லாவே வந்து அவங்க வாங்கிட்டு வருவாங்க. 2 சாரியை வந்து ஜாயின் பண்ணி ஒரு சாரியை அவங்க கட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸை வந்து அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வில்லி கதாபாத்திரத்துக்கு நிறைய வந்து அவங்க வந்து எஃபோர்ட் கொடுத்துருப்பாங்க. அதே தான் நானுமே நிறைய வில்லி கதாபாத்திரம் தான். பட் ஆனால் எனக்கு இங்கே கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக காமிச்சுப்போமே. என்னெல்லாம் நம்மளால் முடியுதோ அதெல்லாம் வாங்கி நம்ம பெஸ்ட்டாக காமிச்சுப்போமே. இதுக்காக நம்ம எதுக்கு பாம்பே போய் அது ஒரு செலவு பண்ணி அங்கேருந்து இங்கே வர வச்சு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாட் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு நான் எப்படி என்னுடைய பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.